கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். ஏசாயா 63:9. அவர்களுடைய எல்லா நெருக்கத்திலும் அவர் நெருக்கப்பட்டார், அவருடைய சமூகத்தின் தூதனானவர் அவர்களை இரட்சித்தார். அவர் தமது அன்பின் நிமித்தமும் தமது பரிதாபத்தின் நிமித்தமும் அவர்களை மீட்டு பூர்வ நாட்களில் எல்லாம் அவர்களை தூக்கி சுமந்து வந்தார். பிரியமானவர்களே, நம் தேவனாகிய கர்த்தர் நம்முடைய நெருக்கமான எல்லா சூழ்நிலையிலும் அவர் நம்மோடு கூட இருக்கப்படினால் அவரும் நெருக்கப்பட்டார். நாம் தனித்து விடப்பட்ட நேரத்தில் நம் தேவனாகிய கர்த்தரும் நம்மோடு கூட தனித்தவராய் அவர் கடந்து வந்தார். நம்முடைய இக்கட்டான சூழ்நிலையும் தேவனாகிய கர்த்தர் நம்மோடு கூட வந்தார். எப்படி இஸ்ரவேல் ஜனங்களுக்காக வனாந்திரத்திலே அவர்கள் கடந்து செல்லும் போது அவர்களுக்காக மேக ஸ்தம்பமாகவும் அக்னி ஸ்தம்பமாகவும் அவர்களோடு கூட அந்த வனாந்திரத்திலே தேவனும் கூட இருந்தார். அதே போன்று நாம் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு நாளும் சந்திக்கிற பிரச்சனைகள், போராட்டங்கள், வனாந்திரங்கள், அவாந்திர வெளிகள் போன்ற எல்லா சூழ்நிலையும் தேவனாகிய கர்த்தர் நம்மோடு கூட தான் அவர் இருக்கிறாரே தவிர அவர் நம்மை விட்டு விலகுவதும் இல்லை, நம்மை கைவிடுவதும் இல்லை. நம்மை அவர் தூக்கி சுமந்து கொண்டு வருகிற தேவனாய் இருக்கிறார். நாம் செய்ய வேண்டியது நம் தேவனாகிய கர்த்தரை துதிக்க வேண்டியது. அவர் நமக்கு செய்த எல்லா நன்மைகளுக்காகவும் கிருபைகளுக்காகவும் இரக்கங்களுக்காகவும் நாம் துதிக்கும் போது தேவனாகிய கர்த்தரின் நாமம் மகிமைப்படும். நமக்கு முன்பாக இருக்கிற எரிகோ கோட்டைகளை உடைத்தெறிய தேவனாகிய கர்த்தர் எழுந்தருளுவார். நெருக்கத்தின் பாதையிலும் இடுக்கத்தின் பாதையிலும் கடந்து செல்கிற மனமே, சோர்ந்து போகாமல் தேவனாகிய கர்த்தர் ஒருவரையே இடைவிடாமல் நோக்கி பார்த்து அவரையே நாம் பார்த்து கொண்டிருப்போம். அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் நெருக்கத்தையும் இடுக்கத்தையும் மாற்றி வெற்றியையும் மகிழ்ச்சியையும் சந்தோஷத்தையும் ஆனந்தத்தையும் தந்து மகிழ பண்ணுவார். அந்த தேவனின் அன்பு கரங்களை நாம் பற்றி கொண்டு அவரோடு கூட வாழ்வோம். ஆமேன்.